Suspect is armed. He goes down. He's got another head. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்க டாப் 10 ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்ட் டைமில் ரிலீஸ் ஆன மூவிஸை மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் மூவி ரிபல் ரெஜ். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ வந்து மரைன் சோல்ஜர். ஹீரோட கசினை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவரை ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்குள்ள எப்படியாவது பெயில் எடுத்துடணும்னு சொல்லி பணத்தை ரெடி பண்ணிட்டு அவசர அவசரமா ஹீரோ போயிட்டு இருக்கு. அப்படி பட் போகும்போது 2 போலீஸ்காரங்க வந்து ஹீரோ இடிச்சு தள்ளிவிட்டு அவர் வச்சிருந்த பணத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கரப்டட் போலீஸ்காரங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்கேயும் சீஃப் முத கொண்டு எல்லாருமே போலீஸ்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இவங்க கிட்ட பேசினா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி ஹீரோ தன்னோட ஸ்டைல இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். செம்ம படங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்துல வந்து பயங்கரமாலாம் இருக்காது, மினிமலா தான் இருக்கும். பட் ஸ்டோரி கூட பார்க்கும்போது செம்மையா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க. டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட் மக்களே. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.9. நெக்ஸ்ட் மூவி தி யூனியன். இந்த படமும் நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாலி பெரி அண்ட் மார்க் வால்பர்க் 2 பேரும் நடிச்சிருக்காங்க. பிளாட் என்னன்னா, யூஎஸ் இன்டெலிஜென்ஸ்க்காக ஒர்க் பண்ற ஒரு ஸ்பை ஏஜென்சி தான் இந்த யூனியன். யூஎஸ் இன்டெலிஜென்ஸோட மொத்த ஜாதகமும் இருக்க ஒரு டிவைஸ் வந்து திருடு போகும்போது அதை ரிட்ரைவ் பண்ண போன மிஷின்ல வந்து இவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இப்போ இந்த டிவைஸை மீட்க ஏஜென்சியில் இருக்கிற ஆளுகளை வந்து இவங்களால அனுப்ப முடியாது. ஸோ ரேண்டமா ஒரு புது ஏஜென்ட்டை தான் ட்ரெயின் பண்ணி அனுப்ப முடியும். ஸோ இந்த யூனியன் ஏஜென்சியில தான் நம்ம ஹீரோயினும் ஒர்க் பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ வந்து கடத்திட்டு வந்து ஸ்பை ஏஜென்ட்டா ட்ரெயின் பண்ணி அவரை இந்த மிஷனுக்கு அனுப்புறாங்க. ஹீரோ எப்படிக்கா இந்த மிஷனை முடிக்க போகிறார் அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். டீசென்ட்டான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நீங்க தாராளமா பார்க்கலாம். ஒருத்தான படம் தான். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.4. நெக்ஸ்ட் மூவி ஆர்மர்டு. 2009 ரிலீஸ் ஆயிருக்கு. பணத்தை ஆர்மர்டு ட்ரக்ல சேஃபா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு செக்யூரிட்டி கம்பெனில வந்து ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் இவரு கூட ஒர்க் பண்ற மற்ற ஸ்டாஃப்ஸும் ஒன்று சேர்ந்து இந்த பணத்தை வந்து மொத்தமா நம்மளே அடிச்சுட்டு செட்டில் ஆயிடலாம்னு சொல்லி பக்காவா ஒரு பிளானை போட்டு அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சிடறாங்க. பட் கடைசி நேரத்தில் அங்க ஒரு சில அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது. ஹீரோ இவங்களுக்கு இப்போ அகைன்ஸ்டா மாறிட்டாரு. ஸோ கூட இருக்கவங்களே ஹீரோ வந்து போட்டத்தில் ட்ரை பண்றாங்க. ஹீரோ எப்படி தப்பிக்க போறாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரியை எடுத்துட்டு போயிருப்பாங்க. பரபரப்பான ஸ்டோரி, சூப்பரான படம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்ல இந்த படம் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.7. நெக்ஸ்ட் மூவி 999. 2016 ரிலீஸ் ஆன ராபரி கேட்டகரியான மூவி. ஸ்டோரி என்னன்னா, ஒரு ரஷ்யன் லேடி மாஃபியா வந்து சீக்ரெட்டான ஒரு சில டாக்குமெண்ட்ஸை திருடி கொடுத்தா ஒரு பெரிய அமௌண்ட்டை செட்டில் பண்றேன்னு சொல்லி ஹீரோட கேங்க்கு ஒரு ஆஃபர் பண்ணியிருப்பான். ஹீரோட கேங்கும் இந்த வேலையை வந்து ரிஸ்க் எடுத்து பக்காவா பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் இந்த லேடி மாஃபியா வந்து பணம் கொடுக்காம அடுத்தடுத்த வேலைகள்ல ஹீரோட கேங்கை வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறான். ஹீரோட கேங் இந்த ராபரியை எப்படி பண்ணி முடிக்க போறாங்க, போலீஸ்ல இவங்க மாட்டினாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். சூப்பரான ஒரு ஹேஸ்ட் படம். சேசிங்ல செமையா இருக்கு. ஸ்டோரி மட்டும் லைட்டா கொஞ்சம் சுமாரா இருக்கும். மற்றபடி படம் வந்து டீசெண்டா நல்லா இருக்கு. பிரைம் வீடியோல இந்த படத்தை நீங்க தமிழ்ல பார்க்கலாம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.3. நெக்ஸ்ட் மூவி ட்ரிகர் வார்னிங். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பிளாட் என்னன்னா, ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்டோவாக இருக்க ஹீரோயின், இவங்களோட அப்பா வந்து இறந்துட்டாருன்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஹீரோயின் வந்து இப்போ ஊருக்கு போயிருக்காங்க. பட் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமா அப்பாவோட டெத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு ஹீரோயினுக்கு டவுட் வருது. ஸோ இதை ஹீரோயின் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். இதுவும் ஒரு டீசென்ட்டான படம் தான். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் டீசெண்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. 1 hour 30 minutes மூவி தான். நீங்க சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். என்டர்டெய்னிங்கா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 4.6. நெக்ஸ்ட் மூவி டாக்மேன். 2023 ரிலீஸ் ஆன பிரெஞ்சு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஸ்டோரி என்னன்னா, ஹீரோட சின்ன வயசுல வந்து அவங்க அப்பங்காரன் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி டாக்ஸோட கேஜ்ல எல்லாம் கட்டி வச்சு கொடுமைப்படுத்திருக்கான். அந்த டாக்ஸ் தான் ஹீரோக்கு இப்போ வரைக்குமே பாதுகாப்பா இருந்திருக்கு. ஹீரோ சொல்ற வேலை எல்லாத்தையுமே அந்த டாக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த டாக்ஸை வச்சு ஹீரோ பண்ற நல்ல விஷயங்கள் அண்ட் கேங்ஸ்டர்னால வரக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் ஹீரோட பிளாஷ்பேக் இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். படம் நல்லா இருக்கு. பட் சில பேருக்கு இந்த படம் ஆக்வர்டா தெரியலாம். பட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபீல் குட் மூவி தான் ஸ்டோரி வந்து கொண்டு போயிருக்காங்க. புக் மை ஷோல இந்த படம் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.8. நெக்ஸ்ட் மூவி ஃபாஸ்ட் சார்லி. 2023 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்கு. அப்படி அவர்கிட்ட நம்ம ஹீரோ வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹீரோட பாஸ்க்கு அகேன்ஸ்டா இன்னொரு கேங்கும் இருக்கானுங்க. அந்த கும்பல் வந்து ஹீரோட பாஸையும் போட்டு தள்ளிட்டு அவரோட கேங் மொத்தத்தையும் இப்ப காலி பண்ணிட்டானுங்க. இந்த அட்டம்ப்ட்ல தப்பிச்ச நம்ம ஹீரோ வந்து பாஸை கொலை பண்ணவங்களை எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போறாரு அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். படம் வந்து ரொம்ப சீரியஸ்ல இருக்காது. கொஞ்சம் ஃபன் அண்ட் காமெடியா நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்ல நடிச்ச பியர்ஸ் ப்ரோசன் அவர் தான் இந்த படத்திலையும் நடிச்சிருக்காரு.
நடிச்சிருக்காரு. டீசென்ட்டான படம், நல்லா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரைம் வீடியோல இது தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6. நெக்ஸ்ட் மூவி காப்ஸ் ஆப் 2021 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பிளாட் என்னன்னா, ஒரு திருடன் வந்து ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ இவனை போட்டு தள்ளுறதுக்காக வெளியில் நிறைய பேர் கொலகாரங்க சுத்திட்டு இருக்காங்க. இப்போ இவன் சேஃபா இருக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் ஒரே இடம். ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்காக போலீஸே அடிச்சுட்டு இவன் உள்ள வந்திருப்பான். ஸோ இவனை கொலை பண்றதுக்காக கொலகாரங்க நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷனை சுத்து போட்டு உள்ள வர ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்னவெல்லாம் நடக்குது, போலீஸா இருக்க ஹீரோயின் இதை எப்படி தடுக்க போறாங்க அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். படம் வந்து டீசென்ட்டா நல்லா இருக்கு. பட் இதுல வந்து யார் ஹீரோன்னே உங்களுக்கு தெரியாது. மொத்தத்துல ஸ்டோரி வந்து அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கும். எனவே படம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த படத்தோட கதை வந்து கிட்டத்தட்ட கைதி படத்தோட கான்செப்ட் தான். அதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி எடுத்திருக்காங்க. லைன்ஸ்கேப் பிளே ஆப்ல இந்த படம் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.2. நெக்ஸ்ட் மூவி ரிவால்வர் 2005 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம அண்ணாத்த ஜேசன் ஸ்டேத்தம் தான் நடிச்சிருக்காரு. 7 வருஷமா ஜெயில இருந்த ஹீரோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகி வெளில வந்திருக்காரு. ஜெயிலுக்குள்ள இருந்த சமயத்தில் குவாண்டம் பிசிக்ஸ் அப்புறம் கேம்பிளிங்ல எப்படி தோக்காம ஜெயிக்கிறது இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் பயங்கரமா ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கேங்ஸ்டர் கூட கேம்பிளிங் விளையாடி அவரோட மொத்த பணத்தையும் ஹீரோ வந்து புடிங்கிட்டு போயிருப்பாரு. ஸோ வில்ல வந்து ஹீரோ போட்டத்தில் ட்ரை பண்ணுவான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறதும் ஹீரோ வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை இதுக்கப்புறம் மாட்டிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ஜேசன் ஸ்டேத்தம் நடிச்சிருக்காரு. பட் இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது. படமே கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். எனவே நீங்க வந்து தலைவனுக்காக ஒன்ஸ் வேணா பார்க்கலாம். இந்த படம் எந்த OTTல வந்திருக்குன்னு சொல்லி இது வரைக்குமே தெரியல. நெட்ல வந்திருக்கு, அங்க வேணா நீங்க பார்த்துக்கலாம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.3. நெக்ஸ்ட் மூவி ஸ்பூக்ஸ் த கிரேட்டர் குட் 2015 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஜான் ஸ்னோ தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. பிளாட் என்னன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல தேடப்படுற ஒரு டெரரிஸ்ட்டை வந்து MI5 வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த டெரரிஸ்ட் வந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ இந்த டெரரிஸ்ட்டை பிடிக்கிறதுக்காக MI5 ஏஜென்ட்டா இருக்க நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு வராங்க. ஹீரோ எப்படி இந்த டெரரிஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதும், MI5குள்ளேயே ஒரு பிளாக் ஷிப் ஒன்று சுத்திட்டு இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு டீசென்ட்டான ஸ்பை ஆக்ஷன் மூவி. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் டீசென்ட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நம்ம ஜான் ஸ்னோ நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரைம் வீடியோல இது தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.2. இந்த லிஸ்ட்ல சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இதுல என்னோட ஃபேவரட் மூவி வந்து ரிபல் ரிச். உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸை ரிவ்யூ பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். டாடா, பை பை காய்ஸ்.